அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புண்ணிய நதியான ராம நதியில் இருக்கோம். இதை பற்றிய ஒரு சிறப்பு வாய்ந்த செய்தி, செவி வழி செய்தி இந்த ஊர் மக்களிடையே நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராம நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தலைமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அகத்தியர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்க்கறதுக்காக ராமர் பிரான் வரார். உலகமே ராமரை தேடி போகக்கூடிய சமயத்தில் ராமரே போய் பார்த்தார் அப்படின்னா அது அகத்தியர். அப்போ அகத்தியர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராமர் அகத்தியரை போய் பார்க்க போறார். பார்க்க போகும்போது ராமர் அகத்தியர் புரிஞ்சுக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, சரி இவர் காட்டுக்கு வந்துட்டாரு, காட்டில் அவர் தன்னுடைய மனைவி சீதையை ராவணன் கொண்டு போயிட்டான்றதை அவர் குறிப்பால் உணர்ந்துக்கிறாரு. உணர்ந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அகத்தியர் எதுவுமே கேட்கல. அகத்தியர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெரியோர்கள் சந்திக்கும் போது அங்கே வார்த்தைகளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எண்ணத்திலே அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ராமபிரான் தான் எதற்காக அகத்தியரை பார்க்க வந்தோன் என்ற அந்த எண்ணத்தை சொல்லாமலேயே அகத்தியர் அதை புரிந்து கொண்டு, உங்களுக்காக நான் ஒரு வில்லை உருவாக்கி தருகிறேன், அந்த வில்லு ராவணனை அழிக்கக்கூடிய ஒரு வில்லாக இருக்கும் என்று சொல்லி அந்த தலைமலை என்ற இடத்தில் அகத்தியர் ஒரு வில்லை ராமருக்கு கொடுத்ததாக இந்த ஊரில் ஒரு செவி வழி செய்தி இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ராம நதியில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால ராமரை வழிபட்ட இடம், ராமர் குளித்த இடம், ராமருடைய கைப்பட்ட இடம், ராமனுடைய புண்ணிய இடம் என்று சொல்லலாம் இந்த இடத்த. அதே மாதிரி நதி இத்தகைய சிறப்பை பெற்று இருக்கிறது அப்படின்னும் போது அந்த தண்ணியை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுனால நமக்கு அனைத்து புண்ணியங்களும் சேரும், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.